என்ன ஆட்டம் என்ன ஆட்டம்! இந்த சீக்கிரம் வந்துடாது. அதை ஏன் சின்ன வயசுலயே அலங்காரம் ஆட்டத்தை பார்த்தாதான் தெரியும். போங்க, அதெல்லாம் ஐயா கிட்ட சொல்றது. ஏன் உங்க அம்மா பத்தி எனக்கு தெரியாதா? என்ன வயசுல உங்க அம்மா ஆண்ட ஆட்டம் என் கண்ணு முன்னாலேயே நிக்குது. அரைக்கால் செட்டியார் வீட்டுல தினம் கச்சேரி பார்த்து பார்த்து சலிச்சு போச்சு. என்னங்க நிக்கிறீங்க? என்ன ஆட சொல்றீங்க? உட்காருங்க. சொல்றவங்க சொன்னாலும் உட்காருவேன். எல்லாரும் சொல்லி உட்காந்தா பெருமை இல்லை. இங்க வந்தா உட்காரவா சொல்லுது, பேசிக்கிட்டே இருக்க சொல்லுது. ஆமா, உங்க அம்மா பரதநாட்டியமா பதரநாட்டியமா? ஏண்டி நாட்டியத்தை மட்டும் ரசிச்சா போதுமா? இந்த பாட்டியை ரசிக்க சொல்லுடி. பாட்டியை ரசிக்க சொல்றீங்களா? உங்களுக்கு வார்த்தைக்கு வார்த்தை வக்கணம் பேசத்தான் தெரியும். உங்க அம்மா அன்னைக்கு பார்த்த மாதிரி அழியாம அப்படியே இருக்கிறாங்க. என்னத்தை திங்குறாங்களோ, காயங்கள் பட்ட கரைச்சு குடிப்பாங்களோ? என்ன கொஞ்சம் அடுப்ப பத்த வச்சு கொடுத்துட்டு வாங்களேன். பேச்சுக்கு பேச்சு வித்தாரம். அதுக்காகத்தான் இந்த முத்தாரத்தை கொண்டாங்க. எங்க போற எங்க போற ஐயா, எங்க போற? வீட்டுல இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டேன்றாங்கன்னு தான் இங்க வர்றேன். நீ இங்க இருந்து புட்டுக்கிட்டு போறிய. மக்கனை பேச்சினில் கெட்டிக்காரு, வாழ்வை மலர வைத்த வட்டிக்காரு. எதிலும் மக்கனை பேச்சினில் கெட்டிக்காரு, வாழ்வை மலர வைத்த வட்டிக்காரு. வந்து மசிய வைத்து ஆசை மந்திரத்தை உச்சரித்து, வந்து மசிய வைத்து ஆசை மந்திரத்தை உச்சரித்து மயக்கிடும் ஜவாது பொட்டுக்காரு. மக்கனை பேச்சினில் கெட்டிக்காரு, வாழ்வை மலர வைத்த வட்டிக்காரு. எந்தன் வாழ்வை மலர வைத்த வட்டிக்காரு. இந்த மாதிரி ஒரு வயலுக்கும் கிடையாது. சரீர இளமையில் வைரம் பாஞ்ச கட்ட, சங்கீத இனிமையில் நிகர் யாரு, உமக்கு நிகர் யாரு? எனக்கு நிகர் நான் தான். சரீர வளமையில் சரீர இளமையில் சங்கீத இனிமையில் நிகர் யாரு? நல்ல தத்துவ கலைகளிலே வித்துவம் அடைந்தவோர், தத்துவ கலைகளிலே வித்துவம் அடைந்தவோர் தனிக்கவை வாணர் என்று புகழ்வாரு. மக்கனை பேச்சினில் கெட்டிக்காரு, வாழ்வை மலர வைத்த வட்டிக்காரு. எந்தன் வாழ்வை மலர வைத்த வட்டிக்காரு. எத்தனை மயில்கள் வந்து ஆடினாலும், எத்தனை மயில்கள் வந்து ஆடினாலும், அமைதி எண்ணம் கொண்டு இன்ப குயில் பாடினாலும், அத்தனை குயில் போலே அந்த வருமா மயக்கும், அத்தனை குயில் போலே அந்த வருமா உங்கள் அன்பை கவரும் அந்த இன்பம் தான். மக்கனை பேச்சினில் கெட்டிக்காரு, வாழ்வை மலர வைத்த வட்டிக்காரு. எந்தன் வாழ்வை மலர வைத்த வட்டிக்காரு. அத்தை, அவரை இன்னும் காணும். வேலை வேலை சரியா சாப்பிடுறது கூட கிடையாது. இப்படியே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த அவர் உடம்பு என்னத்துக்காகும்? மருதவானம் போனதுல இருந்து அவனுக்கு வீட்டு நிலவேது. போன குழந்தை திரும்பி வந்தாதான் அவன் முகத்துல சிரிப்பு வரும். அம்மா, என்ன சேர்ந்தனாரே, நீங்க மட்டும் தனியா வர்றீங்க? எங்க திருவங்காடம்? காலையில் கடையிலிருந்து சீக்கிரம் திரும்பி விட்டாரு. இன்னும் இங்கு வரவில்லையா? எங்கே போயிருப்போம்? அம்மா. தம்பி,
என்னப்பா நீ வீட்லயும் தங்காம கடையிலயும் இல்லாம இப்படியே வேதனைப்படுத்த சுத்திக்கிட்டு இருந்தா நல்லா இருக்கா? அம்மா, பார்க்கும் இடமெல்லாம் மருதவாணன். பூஜை அருகில் அவன் இருப்பது போலவும், சாப்பிடும் போது என் அருகில் அமர்ந்து பேசுவது போலவும் பிரமை. இல்லாமல் இருந்து என் நெஞ்சை கொல்லாமல் கொல்லுகிறான் அம்மா. வருந்தாதீர்கள் ஐயா. மருதவாணன் நேற்றே புறப்பட்டு விட்டதாக கடைக்கு வந்த வெளிநாட்டு வியாபாரியின் மூலம் இப்போதுதான் செய்தி கிடைத்தது. மருதவாணன் வர்றானா? ஐயனி, உனது திருவருட் கருணையே கருணை. ஐயனே போதும், ஊழி கூத்து உற்பாதத்தின் கோர நாடகம் போதும். காப்பதும் பாரமையா ஐயா, காப்பதும் பாரமையா. புயல் காற்று வேகம் சீற்றமானதாலே கப்பலேதும் பிழை நேராமல் காப்பதும் பாரமையா. மருதவாணன் இன்னும் வரவில்லையா? துறைமுகத்திலிருந்து புறப்பட்டு விட்டானா? வந்து விடுவான் ஐயா. பயங்கரமான புயலுக்கு பிறகு பத்திரமாக வந்து சேர்ந்து விட்டான். எல்லாம் மருதீசனின் கருணை. மருதவாணன் மூட்டை மூட்டைகளாக கொண்டு வந்திருக்கிறான் போல இருக்கிறதே. என்ன கொண்டு வந்திருப்பானோ? ஐயா ஐயா ஐயா, மாணிக்கம், சிதம்பரம், வந்து விட்டீர்களா? மருதவாணன் எங்கே? வந்து கொண்டிருக்கிறான் ஐயா. நீ என்ன கொண்டு வந்தாய்? சர்க்கரை மூட்டைகள். பலே பலே. நீ என்ன கொண்டு வந்தாய்? ஏலம், லவங்கம், வாசனை திரவியங்கள். ஆமாம், எல்லாமே புயலில் சேதமடைந்திருக்குமே. ஆமாம், எல்லாமே புயலில் சேதமடைந்து விட்டன. பார்த்தீர்களா, என் மகன் எவ்வளவு பத்திரமாக கொண்டு வந்து சேர்த்து விட்டான். சிதம்பரம், மருதவாணன் போல இவருக்கு சித்தம் கலங்கி விட்டது. ஐயா, உங்கள் மகனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. அதை சொல்லத்தான் இங்கு வந்தோம். என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா? என்ன சொல்கிறீர்கள்? மருதவாணனுக்கு பைத்தியமா? உங்களுக்கு தான் புத்தி கலங்கி விட்டது. அவன் உங்களை காட்டிலும் அதிகமாக கொண்டு வந்து விட்டானே என்ற ஆத்திரத்தில் உளறுகிறீர்கள். உங்கள் மகன் என்ன கொண்டு வந்திருக்கிறான் என்று நீங்களே போய் பாருங்கள். விராட்டியும் தவிடும் கொண்டு வந்திருக்கிறான். பொய் பொய். விராட்டிகள் எங்களுக்கு கொடுத்து கடன் ஓலை வரி எழுதி வாங்கி இருக்கிறான். இருக்கவே இருக்காது. என் மகன் அவ்வாறு செய்யவே மாட்டான். என் முன் நிற்காதீர்கள், போங்கள். சேந்தனாரே, அவர்கள் கூறியது உண்மையாக இருக்குமா? அந்த மூட்டையை கொண்டு வர சொல்லுங்க. கொண்டு வா. இப்படி சேந்தனாரே, அவர்கள் சொன்னது உண்மைதான். தங்க கட்டிகளை எடுத்துச் சென்றவன் தவிடும் விராட்டியும் கொண்டு வந்திருக்கிறான். வணிகர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக விளங்கும் திருவெண்காடனின் மகனாய்வன் தொலைத்து விட்டானே என் பெருமையை. உற்றார் சிரிக்க, ஊரார் நகைக்க, உரிய குலத்தொழிலுக்கே ஊரு தேடி விட்டானே. வந்து விட்டாய மருதவாண கண்ணு. இப்பொழுதுதான் என் மனம் குளிர்ந்தது. தேடியும் கிடைக்காத மாபெருமத்தை கொண்டு வருகிறேன் என்று சொன்னாயே, இதுதானா அந்த செல்வம்? உனக்கு என்ன உண்மையிலே சித்தம் கலங்கி விட்டதா? ஆமாப்பா. என்ன? சித்தன் என்கிறார்கள் சிலர், பித்தன் என்கிறார்கள் சிலர். பெற்ற தந்தையாரும் அதே கூறுகிறீர்கள். விட்டாயே மகனே. அப்பா, பொருளாட்சி பாசத்தையும் மிஞ்சி விட்டது. நீங்கள் நாடிய பொருள் கிடைக்கவில்லை என்று தானே இப்பொழுது வருந்துகிறீர்கள். நன்றாக தேடி பாருங்கள் அப்பா. கண்ணெதிரில் காண்பது போதாதா? போதாதப்பா, போதாது. கண்ணிருந்தும் குருடர்களாய், காதிருந்தும் செவிடர்களாய் தடுமாறும் உலகம் அப்பா இது. நாடிய பொருள் வேண்டும் என்றால் தேடித்தான் பார்க்க வேண்டும். சேந்தனாரே, மருதவாணன் ஏதேதோ கூறுகிறானே, உங்களுக்கு புரிகிறதா? விரைவில் எல்லாமே புரிந்துவிடும் அப்பா. பொருள் கொண்டு வரவில்லை என்று உங்களை போல் அன்னையார் என்னை புறக்கணிக்க மாட்டார்கள். ஆசையோடு காத்திருப்பார்கள். நான் போகிறேன். பார்த்தீர்களா, போய் வருகிறேன் என்று கூட சொல்லாமல் போகிறேன் என்கிறானே. கவலைப்படாதீர்கள் ஐயா, பெட்டியில் என்ன கொண்டு வந்திருக்கிறான் என்று பாருங்கள். அவனுடைய நண்பர்கள் எழுதி கொடுத்த கடன் ஓலைகள். விராட்டிக்கு பதில் விராட்டிகளையே கேட்டிருக்கிறான். விசித்திரமாக இருக்கிறது. விசித்திரம் என்ன, வேதனை என்று கூறுங்கள்.
3 விராட்டிகள். இதிலாவது கணக்காக காண்பித்திருக்கிறான். ஒன்று எனக்கு, ஒன்று அவன் தாய்க்கு, மற்றொன்று அவன் பாட்டிக்கு. முத்து, வைரம், எல்லாமே நவரத்தினங்கள். சிவகல, சிவகல, மருதவாண வந்துட்டான் பாரு. மருதவாண, மருதவாண.